வெல்கம் டு வயர் ஆக்ஷன் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் டேயோட ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்காம நாளே என்னை நான் இதை முடிவு பண்ணிட்டோம் ஒத்துக்கோங்க அப்படின்னா, அப்ப நான் ஒரு வேளை 100 நாள் 100 நாள் ஒத்துக்கணுமா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? கொஞ்சம் இல்லை, என்ன பண்ணிடுவானுங்க? நான் எடுத்த முடிவு கிடையாது, யாரோ எடுத்த முடிவு நீ ஒத்துட்டு தான் ஆகணும்ன்றது. யாரோ எடுத்த முடிவு எதுக்கு இப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கேக்குறியா? அது ஜக்கமா தானே? ஆமா, அதே கம்பீரம் எங்க ஜக்கம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. 1 மந்த்க்கு பிளான் பண்ணி Dress accessories எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால நான் இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் போக மாட்டேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் இருந்து அந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் போட்டுட்டு ரேம்ப் ஷோ எல்லாம் பண்ணிட்டு நான் போவேன். முடிச்சுட்டா போவியா? எனக்கு போனாலும் பிரச்சனை இல்லைன்ற மீனிங்ல நான் சொல்றேன். இதுதான் பண்ண இப்ப தப்பு. நம்ம பக்கம் யாராவது ஒருத்தர் வெளில போனோம்ல, இதுலதான் எல்லாம் ஓட்டு போட்டான். நான் 24 ஹவர்ஸ்ல வெளில போய்க்கிறேன் அப்படின்றது. தப்பு பண்ணிட்டான். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? தேவலாம வாயை விட்டு மாட்டிக்கிட்டாங்க. தவளை தன் வாயால் கெடும். ஒரு வளர்ற கலைஞனு பிக் பாஸ்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது என்னாலே நம்ப முடியல. நிறைய பேரை வெளியே ஏத்துக்கவே முடியல. இப்ப நான் வெளியே போயிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. சந்தோஷத்தை கெடுக்கிற நல்லா சூப்பரா மாதிரி சொன்னாரு. வளர்ந்து பெரியாள் ஆயிரம்னு பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சிருக்க கடவுளை கண்டார ஏமலா இருவட்ட வெளியில. ஆண்களும் பெண்களும் அவரவர் வீட்டை தேர்வு செஞ்சுட்டீங்க. ஹாப்பி? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். சிலருக்கு ஹாப்பி இல்ல பிக் பாஸ், ஹாப்பி இல்ல. கை தூக்குங்க. ஹாப்பி இல்லாதவங்க ஐ டோன்ட் கேர். ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். இனி ஆண்கள் வீட்டை ஆண்கள் தான் பாத்துக்கணும், பெண்கள் வீட்டை பெண்கள் தான் பாத்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். ஓகே? அவரவர் வீட்டுக்குள்ள யார் நுழையலாம், யார் நுழைய கூடாது, கிச்சன்ல யாரு சமைக்க முடியும், யாரு சமைக்க கூடாது, இப்படி பல விதிமுறைகளை நீங்க செயல்படுத்தணும். என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு. வித்தியாசமா வச்சிருக்காங்க. பரவாயில்ல. உங்களுக்கான முதல் வேலை, ஆண்களும் பெண்களும் அவரவர் வீட்டோட விதிமுறைகளை தேர்வு செஞ்சு என்கிட்ட சொல்லணும். நான் கூப்பிடும் போது கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து அந்த விதிமுறைகளை என்கிட்ட சொல்லணும். மனதில் இருக்கும் பகையை அப்படியே வைத்திருந்தால் அது விஷமாக மாறி உங்களையே கொன்றுவிடும். அப்படி சாக கூடாது. உங்களுடைய சாவு அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த உடனடி ஏற்பாடு. இந்த சீசன் 8 ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான போட்டிக்களம். கோட்டை போட்டாச்சு, கோட்டை விட்டாதீங்க. ஆமா, இப்போ நீங்க விதிமுறைகளை ஒவ்வொன்னா சொல்லலாம். கையெழுத்து போட்டுட்டு உங்க எல்லா விதிமுறைகளையும் மாற்றி அமைக்கும் சக்தி எனக்கு இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ணன் தாலி அறுத்து வச்சுனா காசை கொடுப்பாரு. இன்னும் எதுவும் கேட்கலன்னு மாட்டி மாத்தி விட்டுருவாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பொறுப்பாளர்கள் நாங்க நியமிப்போம். பெண்கள் வரணும்னு விரும்புனா ஆண் பிரதிநிதிகள் 2 பேருடைய சம்மதம் வாங்கிட்டு தான் உள்ள வரணும். அந்த பொறுப்பாளர்கள் உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுக்கணுங்கிற உரிமை உங்களுக்கு வேணும் பிக் பாஸ். சரி, ஏதாவது செஞ்சுக்காம ஏதாவது செய்யினா பிரியாணி செஞ்சு கேட்கலாமா சார்? என்ன நக்கலா? டீ காஃபி காலை உணவு பெண்கள் அணியில இருக்க எல்லாருக்கும் வேணும்னா அவங்க 3 வேளைக்கான உணவை சமைச்சாதான் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டும் டீ காஃபியும் பெண்கள் அணிக்கு கிடைக்கும் பிக் பாஸ். மதிய உணவு வேணும் அப்படின்னா கிச்சன் வெசல் வாஷிங், இந்த கிச்சன் கிளீனிங் எல்லாத்தையும் பெண்கள் அணியில இருந்து எத்தனை பேருங்கிறத ஆண்கள் அணி தீர்மானம் செய்வோம். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. செமையா லாஸ்ட் வச்சிருக்காங்க. யார் வச்சோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து. இரவு உணவு வேணும்னா ஆண்கள் அணியில இருக்கிற ஒட்டுமொத்த கிளீனிங்கையும் யார் யாரு பண்ணணுங்கிறத ஆண்கள் அணி முடிவு செய்வோம் பிக் பாஸ். தப்பான ரூம் எடுத்துக்கிட்டாங்க. ஃபேட்மேன் ரவீந்திரன் அண்ணன் தான் தண்ணிக்கு பொறுப்பாளர் பிக் பாஸ். அவருடைய அனுமதி வாங்காம யாரும் தண்ணீர் குடிக்க கூடாது. அவனோட யாரும் பேசக்கூடாது, அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்க கூடாது. இதுதான் என்ற தீர்ப்பு. அவங்க வச்ச ஃபர்ஸ்ட் டிமாண்ட அவங்க வாபஸ் வாங்கணும். அந்த டிமாண்ட் என்னன்னா, ஒரு வீக் எந்த மெனு நாமினேட் பண்ண கூடாது அப்படின்ற டிமாண்ட வாபஸ் வாங்கணும். யார் உள்ள வராங்களோ அவங்க எந்த பொருளையும் ஹேண்ட்ல எடுத்துட்டு வரக்கூடாது பிக் பாஸ். ஆனா இது புதுசா இருக்கு. போங்க அப்படின்னு சொன்னாதான் ரொம்ப அவங்க வெளியில மொக்கையா போகணும் இருக்கு. பிக் பாஸ். இங்க உள்ள வந்துட்டா இத நீ தாண்டப்படா. நிச்சயமா தாண்ட கூடாது. சத்தியமா தாண்டப்படாங்கல்ல. சரிங்க.
நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவா. இந்த ரூல்ஸ்ல ஏதாவது அவங்க பிரேக் பண்ணிட்டா நாங்க சொல்ற பனிஷ்மெண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் பிக் பாஸ். தேவையில்லாம பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயாத. அப்புறம் நான் கொடுக்கற தண்டனை உன்னால தாங்க முடியாத ராஜா. இப்போ முதல் 24 மணி நேர எவிக்ஷன் ப்ராசஸ் நடைபெறும். செஞ்சு விட்டாங்க. எதிர்பார்க்காது தேர்ந்தெடுக்கிறது அன்ஷிதா. இதுதான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அவங்க வெல்விஷரா சூஸ் பண்ணாதீங்க, போட்டியாளரா சரியான காரணத்தை சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையில வாசிப்பீங்க. எதுக்கு அனுப்புறாங்க எனக்கு தான் தெரியும். 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க, அவ கொஞ்சம் டீஆக்டிவா இருக்கிறார். அதனால ஐ சூஸ் அன்ஷிதா. இந்த மாதிரி காரியத்தை இந்த வீட்ல காட்டுவ நீ. தயவுசெய்து போயிரு, அப்புறமா கிட்டத்தட்ட இதுதான். ரவி, நீங்க வந்து மென்டலி பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் நீங்க குடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யூ ஆர் a very tough ஒரு ஆப்போனன்ட். சோ அதனால நான் வந்து ரவி நாமினேட் பண்றேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நான் வந்து ஜாக்லின் சொல்றேன். அவ வந்து இன்னைக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்காம கொஞ்சம் இங்க இருந்தது வந்து எனக்கு ரொம்ப அப்நார்மலா ஃபீல் ஆச்சு. என்ன கூப்பிடல, ஒண்ணு எனக்கு புரிய வைக்கலன்னா உங்க டீம் கிட்ட நீங்க போய் கேட்டு இருந்திருக்கலாம். தெரிஞ்சாலும் இறங்கி வராம ஒரு அடமா ஒரு எப்படி சொல்றது, அது ஈகோ பிடிச்ச கதையா. சாச்சனாமா ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல். பிகாஸ் இங்க இருக்க எல்லாரோட சாச்சனா வந்து கிளியரன்ஸா கரெக்டா ஆரம்பிச்சு விட்டாரு. சாச்சனா இல்லனா எங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட்ல நாங்க போயிட்டு இருப்போம்னு எனக்கு தோணுது. பிக் பாஸ் இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு ஆமா தனியா வா. சத்யாவை நாமினேட் பண்றேன். எல்லாருமே கொஞ்சம் சீரியஸா இருக்க மாதிரி இருக்காங்க. அவர் மட்டும் கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா விளையாட்டுத்தனமா இருக்காரு. அதனால ஐம் நாமினேட்டிங் சத்யா. நான் செவனே நானா போய்க்கிருந்தேன். சொல்றேன். நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில. இந்த 24 மணி நேரத்துல முதல்ல வெளியில போறேன் தானாவே ஒத்துக்கிட்டது சஞ்சனா. இந்த கேமை முதல்ல விட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டது சஞ்சனா. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வேண்டாம்னு சொன்னது சஞ்சனா. சோ இந்த வாய்ப்பின் அடிப்படை நான் சஞ்சனா சொல்றேன். சாமி, நான் சத்தியமா சொல்றேன், இந்த வலைய நான் உங்களுக்கு விரிக்கல, பொதுவா தான் விரிச்சேன். மாட்டிக்கிட்டீங்க. இதுவரைக்கும் இப்ப நடந்தது விதி. நம்ம வாய்ப்பு கேட்கிற இடத்துல இருக்கோம். ரவீந்திரன் சார் வந்து உண்மையிலே ஹீஸ் a ப்ரொடியூசர், வாய்ப்பு கொடுக்கிற இடத்துல இருக்காரு. அந்த வகையில நான் அருண் என்னதான் சொல்ல வரீங்க? என்னடா சொல்ற கேளு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவரை விட மத்தவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ அருண். காரணம் தெளிவா இல்ல. அப்ப நீ மறுபடியும் பொதுவா இந்த மாதிரியான ஒரு ஷோவை மக்கள் பாக்குறப்ப கேமராக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு வேல்யூபிளாவும் செல்லபிளாவும் இருப்போம்ன்றதை நம்ம காட்ட முடியும். இப்போ ஒரு இடத்துல எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா என்னுடைய நார்மலான விஷயத்தை தாண்டி நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். என்ன பண்ணினுக்கிறான் முன்னாடி நின்று ஆத்துனுக்கிறான் சொற்பொழிவு. அருண் சக போட்டியாளர் என்ற அடிப்படையில் காரணம் என்ன? காரணம் இதுதான் சார். காரணம் என்ன? நான் கேமராக்கு பின்னாடி இருக்கவன், ஆனா நம்ம எல்லாரும் கேமராக்கு முன்னாடி இருக்கவங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கும் புரியல. நீங்க எல்லாரும் கேமராக்கு முன்னாடி இருக்கவங்க, நான் கேமராக்கு பின்னாடி இருக்கேன். எனக்கான ஒரு பின்பம் இருக்கு. வெறும் 24 மணி நேரத்துல ஒருத்தரை நாமினேட் செய்ய முடியாதா? சரி, நான் இப்ப கடைசியா நாமினேட் பண்றேன். இது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கம்பேரிட்டிவ்லி மத்த கண்டஸ்டன்ட்ஸை விட இந்த கேமுக்கான ஒரு தேவையான மனிதரா அவர் எனக்கு தெரியல. உட்காருங்க. That's all I wanted. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. நான் வந்து யாரை நாமினேட் பண்றேன் அப்படின்னா அருணாவை நாமினேட் பண்றேன். ஏன்னா அவர் அன்ஷிதாவை நாமினேட் பண்ணதே ஐ ஃபீல் அவர் ஏதோ ஒரு கேம் பிளான் வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. சாச்சனா, சீரியஸ்னஸ் புரியாம சொல்றேன்னு தெரியல, அந்த பிடிமானம் இல்லாம இருக்கிற மாதிரி தோன்றதுனால ஐ வுட் லைக் டு நாமினேட் யூ. எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு. சாரி கடகரா நீமாடா. காலையில வந்து அவ வாயில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்திருக்க சாஞ்சனா. ஆனா உன் வாயில இருந்து ஃபர்ஸ்ட் அது வந்திருக்க கூடாது. சோ அதனால என்ன ஆனாலும் நான் வெளில தான் நிக்க போறேன். நாங்க எனக்கு 24 மணி நீங்க வெளியே போயிட்டா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். பரவாயில்லன்னாங்க. அவங்க மேல எனக்கு ரெஸ்பெக்ட் கூடிட்டே போச்சு. ஆனா காலையில அவங்க கன்வின்ஸ் ஆகி உள்ள போனப்போ அவங்க உடஞ்ச விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ இவ்வளவு குழப்பமான ஒரு கண்டஸ்டண்டால ரொம்ப பீஸ்ஃபுல்லா இந்த கேமை நகர்த்தி கொண்டு போக முடியாது. அதனால ஜாக்லினை வந்து நான் நாமினேட் பண்றேன்.
எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டினாங்களே. எனக்கு என்ன காப்பாத்திக்கணும். ஸோ நான் உன்னை வீக்கா பார்க்கல சாச்சுனா, பட் ஆனா நீ வெளில போனாதான் நான் உள்ள இருக்க முடியும். அதனால தான் நான் உன்னை நாமினேட் பண்றேன். அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டான். என்னடா இப்படி பண்ணிட்ட? உன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்திட்டா. பட் ஆனா சத்தியமா எனக்கு உன்னை நாமினேட் பண்ணணும்னு இல்லதான். ஐம் ரியலி சாரி, நிஜமா சாரி. எப்படியே அனுப்பி விட்டதுக்கப்புறம் சாரியா? ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல ஐயோ தேவி தேவி ஆனானே. ஐயோ எனக்கு வேற யாரையும் அனுப்ப ஆசை இல்லை. நான் போனா நான் ஃபைன் அப்படின்ற ஒரு விதத்துல வந்து நான் சொன்னேன். அது அதுதான் தப்பா ப்ரோடக்ட் ஆயிக்கலாம். நான் இந்த வாய்ப்பு ஈஸியா கிடைக்கல. பாவிகளா பிசி சொல்ல வேண்டியது. சொல்லலையா அப்படியே ரூட்டை மாத்தி விட்டாங்களே. அதிக நாமினேஷன்களை பெற்று சாச்சனா இந்த பிக் பாஸ் சீசன் 8 பெற்று உடனடியாக வெளியேற்றப்படுகிறார். சந்தோஷமா ஓடலே அப்படிதானே சொன்னா பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. சாச்சனா, நீங்க இப்ப மீண்டோர் வழியா வெளியே வரலாம். ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு கூட கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி. சாச்சனா, வெற்றி கோப்பையை தவறு விட்டுட்டீங்க. இந்த கோப்பை இனி உங்களுக்கு வேண்டாம். அந்த கல்லுல போட்டு உடைச்சிட்டு மீண்டோர் வழியா வெளியே வாங்க. அந்த ஆட்டோ கண்ணாடியோட வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா. கஷ்டமா தான் இருக்கும். கை தட்டு வேற போடுறதெல்லாம் போட்டு அனுப்பி விட்டு தோன்றது. நீங்க சொன்னது ரொம்ப தப்பு வரும். எப்படி தப்பு? பட் இன்னைக்கு காலையில என்னன்னு பார்த்தா உள்ள போய் இது பண்ணிட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கு தெரியுமா நான் சமாதானம் ஆனேன்? உள்ள போனீங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது. நான் எதுக்காக உள்ள போனேன்னா, அவங்களும் வந்துட்டு அவங்களோட டைமை விட்டு அந்த கேமை விட்டு என் ஒருத்திக்காக வந்து நிக்கிறாங்க. ரைட்டு சொன்னாங்கல்ல, போயிருக்கணும்ல நீங்க. தலைவனா தலைவியா டாஸ்க். இந்த பிக் பாஸ் சீசன் 8 முதல் வாரத்தில் இந்த வீட்டை வழி நடத்த போவது தலைவனா தலைவியா. இங்க பாரு, ஜெயிக்கிறது நிச்சயம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன சொன்ன? என்னைய தாண்டி கை காட்டி சொன்ன. போ. ஐயோ என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குது. அன்ஷுதா, ஓகே ஓகே பிக் பாஸ். சரி ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து போ. அடிச்சது 2 hour ரெஸ்ட் 1 hour நல்லா வாயில வந்துரும். என்னடா ஜெயிச்சிட்டடா. வெற்றி பெற்றது யார்? பெண்கள் அணி பிக் பாஸ். தர்ஷிகா. வாழ்த்துக்கள் தர்ஷிகா, முதல் தலைவி. இருக்கட்டும் மூஞ்சிக்கு வராத வரைக்கும் ரொம்ப நல்லது. முதல்ல வந்து ஜாக்லின். யார் என்ன ட்ரை பண்ணாலுமே அவங்க கன்வின்ஸ் ஆகுற மாதிரியே தெரியல. சார் ஒரு கேன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னங்க சுருன்னு பேசுற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு. நம்ம என்னதான் அவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே நம்ம கிட்ட வந்து அவங்க பேசுற விதம் வந்து ரொம்ப அந்த மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆமா சரி, கங்கா அப்பப்போ சந்திரமுகியா மாறா. இதுதான் அவளுக்கு ஏற்பட்டு வியாதி. ரஞ்சித் அண்ணன் அவருக்கு சீட் வேணுங்கிறப்ப அவர் வேகமா ஓடுறாரு. ஆனா மறிக்கணுங்கிறப்ப அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறது. அவர் உண்மையிலே அப்படிதான் இருந்தா இந்த கேமுக்கு அவர் ஃபிட் இல்லைன்னு நான் நம்புறேன். எனக்கு தெரியும், பார்க்க நல்லவ மாதிரி இருப்பா, ஆனா நல்லவ இல்ல. உன்னை பத்தி எனக்கா தெரியாது. நீ யார்? ஓ ரோல் என்ன, ஓ கேரக்டர் என்ன? இந்த வார எவிக்ஷன் ப்ராசஸிற்கு நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள் ஜாக்லின், ரவீந்தர், அருண், முத்து, சௌந்தர்யா மற்றும் ரஞ்சித். ரைட்லா ரைட். ரஞ்சித் ஐயோப்பா. ஊருக்கு இல்லனா சாமிக்கு. எல்லாரும் அன்றாட வேலைகளை பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. சூப்பரா எடிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நாள் வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல எல்லா 8 சீசன் நானும் பார்த்துருக்கேன். ஆனா 7 சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது.
அந்த அந்த லீடர் இதையே சும்மா நார்மலா வச்சு முடிச்சு போடுவாங்க. அதுவே ஒரு டாஸ்கா வச்சு, அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான் ஏதோ உருப்படியா ஒரு கேம் நடத்தியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் சாப்பிடுறது, ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருக்கிறது, எல்லாம் அது அந்த மாரி தான் போயிட்டு இருக்கும். இது கிட்டத்தட்ட நேத்துல இருந்தே அந்த கேம் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நாள் முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. அந்த அந்த கேமே ஏதாவது பசங்க பொண்ணுங்கன்னு வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அது பயங்கரமா, ஏன்னா இப்போ எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அது வேறையா இருக்கும். பசங்க பொண்ணுங்கன்னு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது கிட்டத்தட்ட ஈகோவை தொடுற மாதிரி தான். அது பொண்ணுங்களும் பசங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் பசங்களும் இருப்பாங்க. அது பயங்கரமா அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இது இந்த மாதிரி டாஸ்க்லயே நான் எதிர்பார்க்கல. இவங்க ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. உண்மையிலே நல்லா விளையாண்டாங்க. இது அந்த கடைசி அந்த ஃபைனல் இந்த கேப்டன் ஜெயிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா, பசங்க யாருமே தடுக்கவே இல்லை. அது நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஆனா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா, தீபக் வந்து ஃபுல்லா எல்லாரும் மறைச்சு கையை வச்சு மறைச்சு பிடிப்பாங்க. அவர் எகிரி குதிக்க பார்ப்பாரு. ஆனா போக முடியாது. அப்படி இருந்தும் இவங்க வந்து பிடிக்கவே மாட்டாங்க. யாருமே தடுக்க கூட மாட்டாங்க. அதனால ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாள்னு விட்டுட்டாங்க. அதே மாதிரி சஞ்சனா அவங்க போனது வந்து அவங்களே வாண்டடா வாயை விட்டு, அதாவது சொல்றல, அது எதுக்கு அவங்க பரிதாபம் ஏதாவது படுவாங்கன்னு சொன்னாங்களா, என்ன காரணத்துக்காக அப்படி பேசுனாங்கன்னு தெரியல. அதை கரெக்டா புடிச்சுக்கிட்டாங்க. நினைச்சேன் நான் இதை யூஸ் பண்ணி தான் அவங்களை எலிமினேட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு, அதை யூஸ் பண்ணி கரெக்டா எல்லாம் நான் இது பண்ணது எனக்கு தெரிஞ்சு அவங்களே அவங்க குழி தோண்டிக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க சொல்லாம இருந்தாங்கன்னா வேற மாதிரி மாறி இருக்கும். அது சொல்ல போய் இவங்களுக்கும் ஈஸியா ஆயிடுச்சு. இந்த ஒரு ரீசன் இருக்குல்ல, ரீசன் இதே வேற யாரையா சொல்லணும்னா அவங்களுக்கு ரீசன் இருக்காது. ரீசன் இருக்காதனால பிரிஞ்சு அந்த ஓட்டு பிரிஞ்சு போயிருக்கும். மேபி எல்லாரும் இப்போ சஞ்சனா அந்த மாதிரி பேசலன்னா அந்த ரவீந்திரன் அவங்களுக்கு தான் ஓட்டு விழுந்திருக்கும். ஒரு டாஸ்க் விளையாட முடியாது, உடம்பு முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை போட்டு அவரை அனுப்பி விட்டுருப்பாங்க. இப்போ அதனால் இவங்க இப்படி பேசுறதுனால இவங்களை அனுப்பி விட்டாங்க. இப்போ ஓட்டிங் நான் பார்த்தேன், இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல அதில் பார்த்தா சௌந்தர்யா தான் பயங்கர டாப்ல இருக்காங்க. கடைசி ரஞ்சித் தான் இப்போதைக்கு இருக்காங்க. தெரியல இது எப்படி மாறும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஞ்சித் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் இப்போதான் கான்ட்ரவர்சியில கொஞ்சம் வைரலா இருக்காரு. அதனால மேக்சிமம் அவர் ஃபர்ஸ்ட் வீக்கே அனுப்ப மாட்டாங்க. அனுப்புனா ரவீந்திரன் தான் அனுப்புவாங்க. ஏதோ பிளான் பண்ணி எப்பவும் பண்றது தானே பிக் பாஸ்ல, அதே மாதிரி தான் நடக்கும். ஆனா பார்க்கலாம் இது என்ன மாதிரி. ஆனா அந்த பொண்ணு போனது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே பண்ணாம ஒரு 6 மணிக்கு முந்தின நாள் 6 மணிக்கு வந்து அடுத்த நாள் 5 மணிக்கே கிளம்புறது வந்து ரொம்ப ரொம்ப பிக் பாஸ் ஷோல வந்து யாருமே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்ரீன்னு நினைக்கிறேன். அவர் 2 நாளா 3வது நாள் கிளம்பி போனாருன்னு நினைக்கிறேன். அதாவது எவிக்ஷனே இல்லாம போதும் எனக்கு முடியல, இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் 3வது நாளோ 4வது நாளோ கிளம்பி போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பிக் பாஸ்லயே, தமிழ் பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் நாளே ஒருத்தவங்க எவிக்ட் ஆனது இதுதான். இது ஏன் இப்படி ஒண்ணு வச்சாங்க, எதனால இவங்களை அனுப்புனாங்க, ஏதாவது வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது எவிக்ஷன், ஏன்னா இவங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போனா இது பிளான்டு கிடையாது. இது யாருக்கோ ஒண்ணு வச்சிருக்காங்க. அது வேற இவங்க மேல விழுந்து அது இவங்க போயிட்டாங்க. மேபி வைல்ட் கார்டு யாராவது உள்ள கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால யாரையோ ஒருத்தரை அனுப்பிட்டு அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க முக்கியமானவங்கள யாரோ ஒருத்தவங்களை பேசி வச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்க வந்தா இன்னும் கொஞ்சம் பிக் பாஸ் கொஞ்சம் பிரபலமாகும். அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு வாண்டடா ஒருத்தவங்களை அனுப்பணும், அனுப்பிட்டு அவங்கள உள்ள இறக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த பிளான்ல தான் இவங்க மாட்டி வெளில போயிட்டாங்க. பார்க்கலாம் இது என்ன மாதிரி ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்